ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த நவராத்திரியின் புனித நாட்களில் துர்கா தேவி தனது தெய்வீக ஆசீர்வாதங்களை உங்கள் மீது பொழியட்டும். நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நவராத்திரி டே 1. நைவேத்தியம் பாயசம், கடலை சுண்டல், பச்சரிசியும் தேங்காயும் போட்டு அரைச்ச பாயசமும் சுண்டலும் தான் இன்றைக்கி நைவேத்தியம். இன்றைக்கி கலர் ட்ரெஸ் கோடு எல்லோ கலர். சரி, பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் பச்சரிசி நான் 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம தேங்காய் 1 கப்பும், தேங்காய் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் வெல்லமும் 1 கப்பு. தேங்காயும் பச்சரிசியும் ஊற வச்ச பச்சரிசியும் நல்லா எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா இது பச்சரிசி போட்டிருக்கிறதுனால நல்லா அது கொதிக்க கொதிக்க பாயசம் நல்லா கெட்டி ஆகிடும். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அப்புறமா அது கொதித்து முடித்த உடனே தான் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். நம்ம வெல்லம் நான் ஒரு 1லேருந்து 1.25 கப்பு எடுத்திருக்கேன். அது தண்ணி விட்டு ஜஸ்ட் மெல்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். அப்புறமா இப்போ பாருங்கள், முன்னாடி விட இப்போ நல்லா இந்த அரிசியும் இந்த தேங்காய் அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சிருத்து. இப்போ அது கொதித்து நல்லா கெட்டியான அப்புறமா நம்ம அந்த வெல்லம் இருக்குது இல்லையா, அதை நல்லா வடிகட்டி இந்த வெள்ளை தண்ணி அதில் நம்ம விட்டுறணும். வெள்ளை தண்ணியை விட்டுட்டு அப்புறமா ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் நமக்கு கொதிச்சா போயிடும். அப்புறமா 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் நம்ம இதில் போட்டுருவோம். அப்புறமா கடைசியில் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நமக்கு தேவையான முந்திரி பருப்பு, அப்புறமா தேங்காய் பல்லாக போட்டு அதையும் இதில் வறுத்து போட்டாச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல அந்த பச்சரிசி தேங்காய் வெல்லம் போட்ட பாயசம் நமக்கு தயாராகிடும். அப்புறமா நான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கடலை சுண்டல். கடலை கொண்டக்கடலையை நான் ராத்திரியே நல்லா ஊற வச்சுட்டேன். ராத்திரியே ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 10 மணி நேரமாவது நல்லா அது ஊறணும். ஊறிட்டு காலம்பரை நம்ம ஒரு குக்கரில் ஒரு 7-8 விசில் நல்லா அதை வேகும்படியாக வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்த அப்புறமா கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாம் அது நல்லா ஃப்ரை ஆனப்புறமா நம்ம அந்த வேக வச்சுருக்கிற அந்த கடலை இருக்கு இல்லையா, அதை இதில் போட்டுருணும். கடலையை நான் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ அதையும் இதில் போட்டுட்டு கடைசியில் நமக்கு தேங்காய், துருவின தேங்காய் 2 ஸ்பூன் போட்டாச்சுன்னா கடலை சுண்டலும் தயாராகிடும். இன்றைக்கி நவராத்திரி முதல் நாள். இதுதான் பாயசமும் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது. கொண்டக்கடலையும் நைவேத்தியம் பண்ணியாச்சு சுவாமிக்கு. அப்புறமா துர்க்கை அம்மனை துதித்தாள் என்றும் துன்பங்கள் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் போகும், சர்வ மங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு நாளைக்கு வேறொரு ரெசிபியோட உங்களை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.